எனக்கு தெரிஞ்ச ஜட்ஜ் இப்ப வந்துருவாங்க பார்வதி. வணக்கம் சார். குட் மார்னிங் சார். ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். சார் குட் மார்னிங் சார். வாமா. என்ன பிளஸ் பண்ணுங்க. என்னால எப்படி உன்னை பிளஸ் பண்ண முடியும் கீதா? என்னோட அசிஸ்டன்ட்ல 10ஓட 11 இருந்த உனக்கு என்னோட ஆபீஸ்ல இருக்கிற சட்ட புத்தகங்களை தூசி தட்டி தொடச்சி வைக்கவே உனக்கு நேரம் பத்தாது. இப்போ எனக்கு எதிரா கோர்ட்ல வாதாட போற, அதுக்கு எங்கிட்டயே வந்து பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் கேக்குற. சட்ட புத்தகங்களை தூசி தட்டி மட்டும் சுத்தம் பண்ணி வைக்கல சார், அதுல இருக்கிற சட்டத்தையும் தெளிவா படிச்சு புரிஞ்சு வச்சிருக்கேன். அது இந்த கேஸோட முடிவுல உங்களுக்கே தெரியும். காலேஜ் முடிச்சப்ப வாங்கணும் கோட் என்ன ஒரு 3000 ரூபாய் இருக்குமா? என்னோட கோட் 30,000 ரூபாய். நீ என்னைக்குமே எனக்கு சமமா வரவே முடியாது. இருந்தாலும் ஆல் த பெஸ்ட். போலாம் மேம். சரி வாங்க. சீனியர் லாயரே வேணான்னு சொன்ன கேஸ இந்த கீதா எப்படி ஒத்துக்கிட்டா? இவெல்லாம் எப்படி ஜெயிக்க போறா? இதுவரைக்கும் மதியழகன் சார் ஜூனியரா அவர் சார்பா வாய்தா அவங்க மட்டுமே வந்த வக்கீல் கீதா இப்ப சீனியர் எதிர்த்து ஜெயிச்சிருவாங்களா? 100% வாய்ப்பே இல்ல. தோக்க தான் போறா. என்ன கேஸ்? சென்சஸ் கேஸ் நம்பர் 32 கீழ் 2022 A3 போலீஸ் ஸ்டேஷன் ஆதிக்கடவூர் ஆதித்யா. ஆதித்யா சார். ஆதிக்கடவுர் ஆதித்யா, ஆதிக்கடவுர் ஆதித்யா, ஆதிக்கடவுர் ஆதித்யா. வணக்கம். மிஸ்டர் மதியழகன், நீங்க உங்க வாதத்தை ஆரம்பிக்கலாம். எஸ் யுவர் ஆனர். யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் இருக்கும் இந்த ஆதிக்கடவூர் ஆதித்யா வீடு புகுந்து கோலாலம்பூர் நீலாம்பரியை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார். அதற்கான போட்டோஸ், வீடியோஸ், எல்லா ஆதாரங்களையும் ஏற்கனவே கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். ஆதி, நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க ஆமா இல்லன்னு மட்டும் பதில் சொன்னா போதும். நீங்க நீலாம்பரிய கொலை பண்றதுக்காக உங்க மனைவி பார்வதி அட்மிட் ஆகி இருந்த KM ஹாஸ்பிட்டல் இருந்து கத்தியோட போனீங்களா இல்லையா?
பதில் சொல்லுங்க ஆதி. எஸ் ஆர் நோ? ஆமா, போனேன். யுவர் ஆனர், ஆதித்யா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கோவமா கத்தி எடுத்துட்டு போனதை பார்த்ததுக்கு ஐ விட்னஸ் நிறைய இருக்கு. அந்த ஐ விட்னஸ் எல்லாம் யாருன்னு நான் பார்க்கணும் யுவர் ஆனர். ஐ விட்னஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க யுவர் ஆனர். மேரி. எஸ் சார். வணக்கம் சார். யுவர் ஆனர், இவங்க கேஎம் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற செவிலியர் ராணி. நீங்க சொல்லுங்க, 23ஆம் தேதி நீங்க டியூட்டியில இருக்கும்போது உங்க எதிரில் நிக்கிற இந்த ஆதிங்கிற ஆதித்யா என்ன பண்ணாரு, என்ன நடந்தது? அவரோட மனைவிக்கு யாரோ விஷம் கொடுத்துட்டாங்கன்னு ரொம்ப கோவமா என் கையில இருந்த ட்ரேல இருந்து ஆபரேஷன் நைஃப் எடுத்துக்கிட்டு வேகமா வெளியில போனாரு. இவரோட பிரதர் தோ அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காருல, எல்லோ கலர் ஷர்ட், அவர் தடுத்தும் கேட்காம இவர் கையில கத்தியோட ரொம்ப வேகமா கிளம்பி போயிட்டாரு. யுவர் ஆனர், நீலாம்பரி ஆதித்யா கொலை பண்றதுக்கான மோட்டிவ் இப்போ தெள்ள தெளிவா தெரியுது. ஆதியோட மனைவிக்கு யாரோ விஷம் கொடுத்துருக்காங்க. ஆனா அது நீலாம்பரி தான் நினைச்சுக்கிட்டு ஆதித்யா நீலாம்பரிய கொலை பண்ண கையில கிடைச்ச கத்தியை எடுத்துக்கிட்டு ஆவேசமா கிளம்பி போயிருக்காரு. நான் சொன்னது உண்மைதானே? ஆமா. கீதா, நீங்க சாட்சி கிட்ட கேள்வி கேட்கணுமா? நோ யுவர் ஆனர். நீங்க போலாம். யுவர் ஆனர், என்னோட அடுத்த சாட்சியாக ஆதித்யாவோட அம்மா அகிலாண்டேஸ்வரி அவர்களை விசாரிக்க அனுமதி கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி, ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி, ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி. மேடம், ஆதி நீலாம்பரிய கொலை பண்ண அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறதா உங்ககிட்ட யார் சொன்னது? என் 2வது மகன் அருண் சொன்னான். உங்க 2வது மகன் அருண் உங்ககிட்ட என்னன்னு சொன்னாரு? நீலாம்பரி ஆதித்யாவோட செல்லுக்கு கால் பண்ணி பார்வதிக்கு விஷம் கொடுத்திருக்கிறதா சொன்னா. ஆதி அதை கேட்டு கோவமா கத்தியோட நீலாம்பரியோட வீட்டுக்கு போனதா சொன்னான். ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? அத கோர்ட்டுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? ஆதி கத்தியோட நீலாம்பரி வீட்டுக்கு போறதுக்குள்ள நான் கமிஷனருக்கு விஷயத்தை கால் பண்ணி சொன்னேன். எதுக்காக கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க? அசம்பாவிதம் எதுவுமே நடந்துடக்கூடாது, தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நான் கால் பண்ணி சொன்னேன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், நீலாம்பரி இந்த ஆதித்யாவுக்கு கால் பண்ணிருக்காங்க. அதுக்கான கால் டீடைல்ஸ் இருக்கு. அதனாலதான் ஆதித்யா கோவமா கிளம்பி போயிருக்காரு. ஆதித்யாவோட அம்மாவே எங்க நீலாம்பரிய ஆதித்யா கொலை பண்ணிருவாரோன்னு பயந்து போய் தான் போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனா துரதிருஷ்டவசமா போலீஸ் போறதுக்குள்ள ஆதித்யா நீலாம்பரிய கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டாரு. போலீஸ் சம்பவம் நடந்த இடத்திலேயே ஆதித்யாவை கைது பண்ணிருக்காங்க. கீதா, இவங்க கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுமா? இல்ல யுவர் ஆனர்.
நீங்க போலாம். யுவர் ஆனர், அடுத்ததா இவருடைய மனைவி பார்வதியை விசாரிக்க அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். பார்வதி, பார்வதி, பார்வதி. போயிட்டு வா பார்வதி. உங்க கணவர் நீலாம்பரிய கொலை பண்ண போறதா உங்களுக்கு முதல்ல யார் சொன்னது? கூண்டுல இப்படி அமைதியா நிக்க கூடாது. பதில் சொல்லுங்க. யார் சொன்னது? எப்படி தெரியும்? எனக்கு யாரும் சொல்லல. எனக்கு கனவு வந்துச்சு. So funny, Your Honor. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா. கொஞ்ச நாளா எனக்கு கனவுல வர்றது எல்லாமே நிஜமா நடந்துட்டு இருக்கு. ஐயா, எனக்கு 2 கனவு அதே மாதிரி வந்து அது அப்படியே நிஜமா நடந்துச்சு. 3வது என் கணவர் நீலாம்பரிய கத்தியால குத்துற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. எனக்கு வந்த கனவு விஷயமா நான் எங்க குருஜி கிட்ட கேட்டேன். அவர் அமாவாசை வரைக்கும் மாமாவை பத்திரமா அவரை கோவப்படாம பாத்துக்க சொன்னாரு. நானும் அதை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அப்போ உங்களையும் மீறி உங்க கணவர் போய் கொலை பண்ணிட்டாரு, அப்படித்தானே? உங்களுக்கு கனவு வந்தது, நீங்க குருஜியை போய் பார்த்தீங்க, அது கனவு. அப்புறம் சாமி, இதெல்லாம் உங்களோட நம்பிக்கை, அதுல நான் தலையிட விரும்பல. ஆனா நீங்க நீலாம்பரி வீட்டுக்கு போய் நீலாம்பரி கிட்ட என்னோட கணவர் ஆதித்யா உங்களை கொலை பண்ணிடுவாரு, அதனால நீங்க இங்க இருக்க வேண்டாம், மலேசியாவுக்கு திரும்ப போயிடுங்கன்னு சொன்னீங்களா? ஆமா, நான் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்க ஜமீன் கூட்டமைப்பு அலுவலகத்துக்கு வந்து நீலாம்பரி நீங்க சொன்ன விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் சொன்னாங்களா? சொன்னாங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் உங்க கணவர் நீலாம்பரி வீட்டுக்கு போய் கையில கத்திய வச்சுக்கிட்டு நீலாம்பரிய கொலை பண்ண காத்துட்டு இருந்திருக்காரு. நீங்க போய் அவரை மிரட்டி, நீங்க வரலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு உங்க கழுத்துல கத்திய வச்சு அவரை மிரட்டி இருக்கீங்க, வற்புறுத்தி இருக்கீங்க. அவரும் வேற வழி இல்லாம உங்களோட வீட்டுக்கு வந்துட்டாரு. அது உண்மைதானே? உண்மைதான். ஓகே, நீங்க விஷம் கலந்த பாலை தெரியாம குடிச்சதுக்கு அப்புறம் உங்க கணவர் நீலாம்பரி வீட்டுக்கு கத்தியோட போயிருக்காருன்னு தெரிஞ்சதுனால நீங்க உங்க கணவருக்கு கால் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்க கணவர் என்ன சொன்னாரு? சொல்லுங்க. உங்க கணவர் நீலாம்பரி வீட்ல இருந்து உங்ககிட்ட போன்ல என்ன சொன்னாரு? நான் நீலாம்பரிய கொல்லாம விடமாட்டேன்னு சொன்னாரு. யுவர் ஆனர், இவங்க சொன்ன வாக்குமூலத்திலிருந்தே தெள்ள தெளிவா தெரியுது ஆதித்யாவுக்கு எவ்வளவு கொலவெறி இருந்திருக்குன்னு. மிஸ் கீதா, எனி கிராஸ் கொஸ்டின்? நோ யுவர் ஆனர். நீங்க போலாம். ஐயா, ஆனா
என் மாமா கொலை பண்ணலன்னு தான் சொன்னாரு. ஐயா, என் மாமா வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரை விடுதலை பண்ணுங்க ஐயா. தயவு செஞ்சு விடுதலை பண்ணுங்க ஐயா. மேடம் வாங்க மேடம், சொன்னா கேளுங்க, வாங்க மேடம். மாமா, யுவர் ஆனர், அடுத்ததாக விசாரணை அதிகாரி ஆய்வாளர் ராவணனை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன். பெர்மிஷன் கிராண்டட். சார், ஆதித்யா நீலாம்பரிய கொலை பண்ண போறாருன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அகிலண்டீஸ்வரி மேடம் கமிஷனருக்கு கால் பண்ணிருக்காங்க. உடனே கமிஷனர் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. நான் என் டீமை கிளம்பி நீலாம்பரி வீட்டுக்கு போக சொன்னேன். என் டீம் அங்க கிளம்பி போறதுக்குள்ள ஆதித்யா நீலாம்பரிய கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டாரு. சம்பவம் நடந்த இடத்திலேயே ஆதித்யாவை கைது பண்ணி ஆதாரங்களை கலெக்ட் பண்ண சொல்லி என் டீம் கிட்ட நான் சொன்னேன். யுவர் ஆனர், நீலாம்பரிய கொலை பண்ண ஆதித்யா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கத்தி எடுத்துட்டு போயிருக்காரு. அதே கத்தியால நீலாம்பரிய குத்தி கொலை பண்ணிருக்காரு. கொலை பண்ண கத்தியில ஆதியோட கைரேக தெள்ள தெளிவா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆதிதான் குற்றவாளிங்கிறதுக்கு எல்லா ஆதாரங்களும் சாட்சியங்களும் தெள்ள தெளிவா இருக்கு. அது எல்லாமே உங்க டேபிள் தான் இருக்கு மை லார்ட். யுவர் ஆனர், இதற்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். நோ questions, யுவர் ஆனர். இந்த வழக்கின் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைக்கிறேன். கீதா, இந்த வழக்கு விசாரணை நாளைக்கு முடிஞ்சிடும். சீக்கிரம் வேற கேஸை தேடி புடி. வேற யாராவது சீனியர் லாயர்கிட்ட இந்த கேஸை கொடுத்திருந்தா இந்த கேஸ் கொஞ்ச நாளாவது போய்கிட்டு இருக்கும். இந்த கத்துக்குட்டி ஜாமீன் வக்கீல்கிட்ட இந்த கேஸை கொடுத்து சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு வேற லாயரே கிடைக்கலையா? போயும் ஜாமீன் வக்கீல் தான் கிடைச்சாங்களா? உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. பார்வதி, புலிய பிடிக்க நல்ல வேட்டைக்காரன் தான் வரணும். நீ போய் பூனைய கூட்டிட்டு வந்திருக்க. அருண், வேண்டாம். வேண்டாம் அருண். ஹேய், என்ன எகுற? பேசிக்கிட்டு தானே இருக்கோம், ஓவரா பண்ற. மதியழகன் சார் எவ்வளவு பெரிய வக்கீல்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் தானே? அவரை எதிர்த்துக்கிட்டு சீனியர் வக்கீலாலேயே ஜெயிக்க முடியாது. போயும் ஜாமீன் வக்கீல் கீதாவா ஜெயிக்க போறான். ஆதிக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா என்ன வருத்தம்னா, என் அத்தைய கொலை பண்ண அந்த ஆதிய ஏன் கையால கொல்ல முடியாம போயிடுச்சேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏய், கோர்ட்டு வாசல்னு உன்னை சும்மா விடுறேன். என்ன வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே போற? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ.
ஆதி நீலாம்பரிய கொலை பண்ணல. இதுதான் உண்மை. இந்த உண்மை கூடிய சீக்கிரம் வெளியில வரும். என் மக நிரபராதின்னு வெளியில வரத்தான் போறான். அதை நீ பார்க்கதான் போற. அதுக்கு வாய்ப்பே இல்ல. மதியழகன் சார் எடுத்திருக்கிற இந்த கேஸ்ல இது வரைக்கும் அவர் தோத்ததே இல்ல. நந்தினி, நீ மனுஷங்களை நம்புற, ஆனா நாங்க கடவுளை நம்புறோம். நிச்சயமா என் மாமா நிரபராதியா வெளியில வந்துருவாரு. அது நடக்கவே நடக்காது. என் கழுத்துல தாலி ஏற விடாம பண்ணிட்டல்ல, உன் கழுத்துல இருக்கிற தாலிய கண்டிப்பா இறக்கி காட்டுவேன்.